தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். கொலோசியர் 3:17. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஸ்தோத்தரியும் அப்படின்னாவே தேங்க்ஸ் கிவிங்னு அர்த்தங்க. எதை செய்தாலும் ஸ்தோத்திரத்தோடு செய்யுங்க, நன்றியோடு செய்யுங்க. ஆண்டவரை துதித்து துதித்து பாடி நீங்க செய்யுங்க, நன்றி செலுத்தி கொண்டே இருங்கன்னு அர்த்தங்க. எதை செய்தாலும் நீங்கள் நன்றி அறிதலோடு செய்யுங்க. என்ன அர்த்தம்? ஆண்டவர் செய்யறதுக்கு முன்னமே செய்து விட்டார்னு தோத்திரம் பண்ணுங்கன்னு அர்த்தம். எதை ஜெபித்தாலும் வேண்டினாலும் அதை எனக்கு செய்து விட்டார்னு தோத்திரம் பண்ணுங்க, அவ்வளவுதான். கர்த்தர் செய்ததுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் வாக்கியம், அந்த தோத்திரம் மட்டும் பண்ணி நல்லா பாடுங்க. நீங்க கர்த்தர் உங்களுக்கு செய்யறாரா இல்லையா பாரு. இதாங்க ஃபெய்த்து. யோசபாத்து யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி பாடிக்கிட்டே போனார்னு பார்க்குறோம். என்ன பாட்டு அவர் பாடணும்? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், வெற்றியை தருவார், சத்துரு ஒழிஞ்சான் போனான் வந்தான். ஆனால் அப்படி இல்லைவங்க, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது என்று துதித்தார்கள். என்ன, வெற்றிக்கு முன்னமே தோத்திரம் பண்ணிட்டான், கொடுத்து விட்டார்னு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன எக்ஸாம்பிள்ங்க அது? யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னமே யுத்தத்தில் வெற்றி கொடுத்துட்டான், துதித்தார்கள். நீர் வெற்றியை கொடுத்து விட்டு ஸ்தோத்திரம் அப்படின்னு. என்ன நடந்தது? இவன் யுத்தமே பண்ணல, அவர் யுத்தம் பண்ணிட்டாரு. 3 பெரிய கூட்டம் மடிந்து விழுந்தார்கள். இவர்கள் கொள்ளையிட்ட அந்த இடத்துக்கு பேரு பெராக்கா. பெராக்கா என்றால் செழிப்பு. நான் சொல்லுகிறேன், நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம், யுத்தம் பண்ண போறதில்ல. கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து விட்டார், செழிப்பை கொடுத்து விட்டார். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை, பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. நடுநிசியில அவர்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணி பாடி துதித்தார். கை கால விலங்கு போட்டிருக்கு, அடிச்சு காயப்படுத்தப்பட்டிருக்கு, ஜெயிலில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தை துதித்து பாடினார். இப்படி என்ன காரணத்தில் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்கள் தேவன் யார் என்று கேட்டால், எரிகோவை வீழ்த்தினவர். ஆர்ப்பரித்த பொழுது எரிகோவை வீழ்த்தினா, இப்போ நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம், இந்த ஜெயிலெல்லாம் திறக்கும், கட்டுகள்லாம் விலகி போகும், நாங்க விடுதலையாகும். அந்த கான்செப்ட்ல தான் முதல்ல துதிச்சாங்க. பரலோகத்தின் தேவன் பழைய ஏற்பாட்டில் செயல்பட்ட புதிய ஏற்பாட்டிலும் பூமி அதிர்ச்சியை உண்டு பண்ணினார். சிறைச்சால கதெல்லாம் திறவுண்டது, தானா விலங்கு போயிருச்சு, விடுதலை ஆயிட்டாங்க. பழைய ஏற்பாட்டும் புதிய ஏற்பாடு ஒரே கான்செப்ட் தான். பிரச்சனைக்கு முன்பு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஒரு வேலைக்கு முன்பு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஒரு காரியத்துக்கு முன்பு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்து விட்டார்னு துதிங்க, அவர் கொடுத்து விட்டார். உங்க வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்கட்டும் கீர்த்தனைகளினால். ஆக ஞான பாடி தோத்திரம் மட்டும் பண்ணுங்க, ஒரு அற்புதத்தை நிச்சயமா செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.